போட்டி வந்து திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான். இரண்டாம் இடத்தை பிடிக்கிறது யார் அப்படிங்கிறது. MCR Pure Cotton Club formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். திமுகவும் வந்து எதிரிகளை சாதாரணமாக எடை போட்டக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்களா? திமுக உண்மையில் அதிமுகவோட மிக சின்ன கட்சி. அதிமுகவுக்கு கிளை இருக்கிற பல இடங்களில் கிளை கூட வைக்க முடியாத ஒரு கட்சி. திமுகவுக்கு ஆளே கிடையாது. தாவேகா வர்றாங்க, தாவேகா நாளைக்கு வெற்றி பெற்று அவர்கள் எதிர்கட்சியாக அமர்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இடம் அவர்களுக்கு வந்துடும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நீங்க திமுக பயந்துக்கிறாங்கிறதுக்காக நாங்க பயக்க முடியாது. திமுகவுக்கு இருக்கிற அச்சம் தாவேகாவால் வருகிற அச்சம் மட்டுமல்ல, அது இந்த 4.5 ஆண்டு காலம் இவர்கள் நடத்தி இருக்கிற இந்த காட்டாட்சி தர்பாருக்கு மக்கள் பெரிய அளவில் தீர்ப்பு எழுதி முடித்து விடுவார்கள். ஆட்சி இழப்பது மட்டுமல்ல, கட்சியே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விடும் என்கிற அச்சம் இருக்கிறது. இவர்கள் நம்பிக்கொண்டிருந்தது கூட்டணியையும் ஊடகங்களையும். இந்த தேர்தலில் திமுக நம்பிக்கொண்டிருப்பது பணம் பணம் பணம். சமீபத்திய சர்வே திமுக 90 இடங்கள், விஜய் அவர்களுக்கு வந்து 70 இடங்கள், 35 இடங்கள் தான் அதிமுகவுக்கு அப்படின்ற அந்த கணிப்புகள்லாம். இந்த கருத்து கணிப்பெல்லாம் எவ்வளவு அற்பத்தனமான கருத்து கணிப்பு. இது யாரை குளிர்விக்கிறதுக்கு போடுறீங்க, யார்கிட்ட காசு வாங்கிட்டு போடுறீங்கன்னு இருக்கு. இப்போ அதிமுகல இருந்து நிறைய பேர் நீக்கப்படுறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் தாவேகால சேர்றாரு. ஒரே ஒரு ஆளை நீக்கினதுக்கு 35 நாள் நீங்க தொடர்ச்சியா நியூஸ் போட்டுட்டே இருக்கும். செங்கோட்டையன் அவர்களுடைய இல்ல செங்கோட்டையன் அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களுடைய எவ்வளவு நாள் சார் பேசுவீங்க? இதை எத்தனை நாள் பேசிட்டே இருப்பீங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இது வந்து அதிமுக கிடையாது, அமித்ஷா திமுக அப்படின்னு. 10 லட்சம் கோடி கடனுக்கு கொண்டு போய் நிறுத்திக்கிறீன்னு சொல்றோம். சொந்த கட்சியின் அமைச்சரே 30,000 கோடியை இந்த உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் சேர்ந்து திருடிட்டாங்கன்னு சொல்லி அதை எங்க இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொந்த கட்சியின் அமைச்சர் பேசிய ஆடியோவை வெளியே வந்துச்சு. 2 வருஷத்துல 30,000 கோடி திருடன் இந்த கும்பல் தான். அதிமுகவை பற்றி குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை என்கிற போது ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. பிஜேபியோட கூட்டணி இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி மோசம், பாரதிய ஜனதா கட்சி மோசம் ஒரு நரேட்டிவ் இங்க செட் பண்றே இல்ல. இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டு மீனவர்கள் கடலிலே கொல்லப்படுவது இல்லாம போயிருக்கா இல்லையா? இன்னைக்கு 1000 மீனவர்களை கொண்டான்ல, தந்தையும் மகனையும் ஓரின சேர்க்கைக்கு உட்படுத்தி கொலை செஞ்சான்ல நடுக்கடல்ல. இவங்க தான் அன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்து, நீ தான் உட்கார்ந்து காங்கிரஸ் கூட சேர்ந்து என்னமோ பெரிய காங்கிரஸ்க்கு புனித பட்டம் கட்டிட்டு இருக்கிற நீ. 50-60 ஆண்டு காலம் இந்த மண்ணை சீரழித்து நாசமாக்கிய அந்த காங்கிரஸ் கட்சி, அவன் பெரிய அவங்க காங்கிரஸ்க்கு ஒரு புனிதர் வேடம். இந்த ராகுல் காந்திக்கு இப்போதான் அவர் இறங்கி வந்திருக்கிற இறை தூதர் அவரு. இப்போ எஸ்ஐஆர் விஷயங்கள்ல கூட வந்து குடியுரிமை பறிக்கப்படுவதற்கான சூழல் இருக்கு. அதனாலதான் திமுக எதிர்க்குது. கூட்டணியில் இருக்கிறனால அதிமுக இதை எதிர்க்க மாட்டேங்குது. எஸ்ஐஆர்ல என்ன பிரச்சனை நீங்க சொல்லுங்க? குடியுரிமை எப்படி பறிக்க முடியும்? எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல்ல இறந்தவர்களினுடைய பெயர் இருக்கு. அந்த இறந்தவர்கள் பெயர்கள் நீக்கப்பட வேண்டும். இடம் மாறி போனவர்கள் 2 ஓட்டு 3 ஓட்டு வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். போலி வாக்காளர்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறார். பீகார்ல கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வரும்போது தாம்பரத்துல ஒரே வீட்டுல ஒரு டோர் நம்பர்ல எப்படிங்க 500 ஓட்டு? இந்த இதுக்கு தான் எஸ்ஐஆர் வருது. இதுல எதிர்க்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? அதிமுக இதை நடத்துங்கன்னு சொல்றோம். ஏன்னா நாங்க போலி வாக்காளர் சேர்க்கல. எந்த முகாந்திரமும் இல்லாம திமுக வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுது. நான் உங்ககிட்ட வெளிப்படையா கேட்கிறேன், இந்த நிகழ்ச்சி பார்க்குற மக்கள் சொல்லட்டும், தொகுதி மறுசீரமைப்பு நடந்திருக்கா? உங்களுக்கு மக்கள் தொகையை பொறுத்து நாங்க சீட்டை குறைச்சிரும் ஒரு பேச்சாவது உண்டா? அதுக்கெல்லாம் ஒரு படி மேல போய் இந்தியாவுடைய ஹோம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு, அப்படி ஒரு திட்டமே இல்லைன்ட்டாரு. நீ எதுக்கு போறான்னு இல்லாத ஒண்ணு இவங்களா பிரச்சனையா காட்டுறது. இந்த எஸ்ஐஆர் கூட முறைப்படி ஒழுங்காக இவர்கள் நடத்தி முடிக்கவில்லை. நான் சொல்லுகிறேன், எந்த ஓட்டையும் இது கம்மி பண்ணக்கூடாது, எல்லாத்துக்கும் சைன் போட்டு நீங்களே போடுங்க. அரசு ஊழியர்களை வச்சு சைன் பண்ண வச்சிருக்காங்க. இன்று நம்மோடு அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். இன்று இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் சூழல் அப்படிங்கும்போது நிறைய பேர் இது நாள் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தது என்னன்னா, திமுகவா அதிமுகவா இந்த 2 கட்சிகளுக்கு இடையில தான் போட்டி அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து ஒரு நரேஷன் செட் பண்றாரு. இல்லை திமுகவா தாவேகாவா அப்படின்னு. சிலர் அதை ஏற்கிறாங்க, சிலர் வந்து இல்லைங்க இன்னைக்கும் திமுகவா அதிமுகவான்னு. ஆனால் இருவேறு கருத்துக்களாக இது நிலவுது. இந்த இடத்துல கேள்வி என்னன்னா, அதிமுக வந்து திரும்பவும் திமுகக்கும் அதிமுகக்கும் இடையில தான் போட்டின்றதை அழுத்தி சொல்ல தவறுதான். அதாவதுங்க, இந்த மாதிரி ஒரு இப்போ நீங்களே சொல்கிற மாதிரி அது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது, யார் வேண்டுமானாலும் அவர்கள் விரும்புகிற வாக்கிலே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அவங்க தவறுறது என்னன்னு நான் பார்க்குறேன்னா, மக்களுக்கு வந்து சுத்தமாக எந்த அறிவுமே இல்லை. நாம் எதை சொல்கிறோமோ அதை நம்பிட்டு மக்கள் வந்து நம்ம பின்னாடி ஒடியாருவாங்க என்று சொல்லி ஒரு அற்பத்தனமான சிந்தனையோடு தான் இப்படியான நரேட்டிவ்ஸ் செட் பண்ணப்படுது. நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தேர்தல் அரசியல் களத்தில் எந்த இடத்திலாவது
அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 54 ஆண்டுகளை தொட்டிருக்கிற நேரத்தில் எந்த இடத்துலையாவது அந்த கட்சி பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா? இந்த பைபோலார் பாலிடிக்ஸிலிருந்து அந்த கட்சி வெளியேற்றப்பட்டிருக்கிறதா? நான் சொல்லுவது 77 ஆட்சிக்கு வந்த 72 நான் சொல்லுகிறேன். கட்சி தொடங்கினதிலிருந்தே தமிழ்நாட்டில் பைபோலார் பாலிடிக்ஸில் தவிர்க்க முடியாத சக்தியாக, இன்னும் சொல்ல போனால் அதிக காலம் ஆட்சி செய்த கட்சி அதிமுக. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் 2025 கடைசியில் பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இன்னையிலிருந்து ஒரு 15 வருடம் முன்னால் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 15 வருட அரசியலில் 10 வருஷம் ஆட்சி செஞ்ச கட்சி அதிமுக இல்லைங்களா? அப்போ எப்படி நீங்கள் பார்த்தாலும் அதிக ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி, அதிகமான உறுப்பினர்களை வச்சிருக்கிற கட்சி, தனித்து போட்டியிட்ட கட்சி, 234 தொகுதியிலும் இரட்டை இலையை நிறுத்தி வென்று ஆட்சி அமைத்து காட்டிய கட்சி, 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் இரட்டை இலையை நிறுத்தி 37 நாடாளுமன்ற தொகுதிகளை, இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் 37 நாடாளுமன்ற தொகுதிகளை வென்று காட்டிய ஒரு கட்சி. இந்த கட்சியை நீங்கள் போட்டி இப்படி மாறிவிட்டதா அப்படின்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு அற்பத்தனமான அரசியலினுடைய வெளிப்பாடு. அது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திரு விஜய் அவர்கள் சொல்கிறாருன்னா அது நம்ம பல தடவை பதில் சொல்லிட்டு அதுக்கு ஆமாம், அவங்க 2 பேருக்கு தான் போட்டி, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதிமுகவோட போட்டி போடுற அளவுக்கெல்லாம் இன்னும் நிறைய வளரணும். அவன் போட்டி திமுகவுக்கும் விஜய்க்கும் தான், டிவிகேக்கும் தான். 2ஆம் இடத்தை பிடிக்கிறது யார் அப்படிங்கிறதுல. ஏன்னா திமுக இந்த 4.5 ஆண்டு காலம் செய்திருக்கிற ஆட்சியில் எதிர்க்கட்சியாக உட்கார முடியாத நிலைக்கு போவார்கள் என்பது ஒரு உண்மை. அந்த இடத்தை தான் பயன்படுத்தி கொள்ள முடியுமா என்று டிவிகே விரும்பலாம். எனவே அதில் ஒன்றும் பிழையும் கிடையாது. ஒரு கட்சி தொடங்கி வந்திருக்கிறவர்கள் நேரடியாக இப்போ விஜயகாந்த் அவர்கள் ஒரு காலத்தில் உட்கார்ந்தார், அப்படி அதுக்கான வாய்ப்பு அவருக்கு வந்துச்சு. அது மாதிரி அவர் விஜய் முயற்சி வேணால் பண்ணலாம். ஆனால் இது அதிமுகவை ஏதாவது இடத்தை தொந்தரவு செய்கிறதா என்று கேட்டால் அப்படியான ட்ராக் ரெக்கார்டு இது வரைக்கும் எதுவுமே இல்லை. அதிமுக மிக வலுவாக இருக்கிற ஒரு கட்சி. இன்னும் நான் ஒரு வார்த்தை சேர்த்தியே சொல்லுகிறேன். இன்றைக்கு நீங்களும் நானும் பேசிக்கொண்டிருக்கிற இந்த தேதியிலும் தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இல்லை, திமுகவும் இந்த ஒரு கூற்றை வைக்கிறாங்க, நாங்கள் அதே இடத்துல தான் இருக்கோம், 2வது இடத்துக்கு தான் ஒரு போட்டி நடக்குதுன்னு. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க, எதிரிகளை நம்ம அப்படி சாதாரணமாக எடை போட்டக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற கூற்று நாங்கள் தான் அந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கும்போது நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்களா? அப்போ தாவேகா போன்ற கட்சிகள் எங்களுக்கு எதிரியாக இருக்கிறதுக்கும் ஒரு இது இருக்கணும் இல்லையா? நாங்கள் எதிரியாக அதிமுகவை எதிர்க்கிறது அப்படின்னா இப்போ திமுகவுக்கு அந்த மரியாதை நாங்கள் ஏன் கொடுக்குறோம்னா ட்ராக் ரெக்கார்டு வச்சு தான். திமுக உண்மையில் அதிமுகவோட மிக சின்ன கட்சி. அதிமுகவுக்கு கிளை இருக்கிற பல இடங்களில் கிளை கூட வைக்க முடியாத ஒரு கட்சி. நான் சில மண்டலங்களையெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல முடியும். இது திமுகவுக்கு ஆளே கிடையாது, புரியுதுங்களா? இந்த மாவட்டத்திலேருந்து அந்த மாவட்டத்துக்கு அமைச்சரையும் வேறு யாராச்சும் போட்டு பொறுப்பாளராக போட்டு கட்சி நடத்திட்டு இருக்கிற கட்சி திமுக. ஒரு மாவட்ட செயலாளரையும் கூட ஒரு மாவட்டத்துக்குள்ள உருவாக்க முடியாத ஒரு கட்சி அந்த கட்சி. இப்படி ஏன் ஆனாலும் நம்ம திமுக நேருக்கு நேர் எதிரின்னு சொல்கிறோம்னா அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. குறைந்தபட்சம் அவங்க எங்களை எதிர்த்து சில ஆண்டுகள் அவங்களும் ஆட்சி நடத்தியிருக்கிறாங்க. கருணாநிதி போன்றவர்கள், ஸ்டாலின் போன்றவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதனால் அது ஒரு கட்சியாக. இப்போ தாவேகா வர்றாங்க, தாவேகா நாளைக்கு வெற்றி பெற்று அவர்கள் எதிர்க்கட்சியாக அமர்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இடம் அவர்களுக்கு வந்துடும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நான் அப்போ அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போது தாவேகா எதிர்க்கட்சியாக அமர்ந்தது என்று சொன்னால் அதே மாதிரி தான் தாவேகாவையும் நாங்கள் சொல்லுவோம், ஒரு எதிர்க்கட்சியாக அவர்கள் நல்லா பணியாற்றிட்டு தான் சொல்லுவோம், புரியுதுங்களா? நீங்கள் திமுக பயந்துக்கிறாங்கிறதுக்காக நாங்கள் பயப்பட முடியாது. திமுகவுக்கு இயல்பிலேயே அச்சம் இருக்கிறது. திமுகவுக்கு இருக்கிற அச்சம் தாவேகாவால் வருகிற அச்சம் மட்டுமல்ல, அது இந்த 4.5 ஆண்டு காலம் இவர்கள் நடத்தி இருக்கிற இந்த காட்டாட்சி தர்பாருக்கு மக்கள் பெரிய அளவில் ஒரு ரிப்ளை கொடுத்துருவாங்க, ஒரு தீர்ப்பு எழுதி முடித்து விடுவார்கள். ஆட்சி இழப்பது மட்டுமல்ல, கட்சியே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விடும் என்கிற அச்சம் இருக்கிறது அவர்களுக்கு. ஒன்றே ஒன்று அவர்கள் நம்பிக்கொண்டிருப்பது, இந்த 4.5 ஆண்டு காலம் இவர்கள் நம்பிக்கொண்டிருந்தது கூட்டணியையும் ஊடகங்களையும். இந்த தேர்தலில் திமுக நம்பிக்கொண்டிருப்பது பணம் பணம் பணம், அதை மட்டுமே நம்பியிருக்கிறார்கள். பணம் தவிர்த்து அவர்களிடம் வேறு எதுவும் இல்லை. எனவே அந்த அச்சம் வருவது அவர்களுக்கு இயல்பு. நாங்கள் அச்சப்பட ஒன்றும் இல்லையே. ஆனால் இப்போது சமீபத்திய சர்வே, உளவுத்துறையின் சர்வேன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பார்க்க முடியுது. அதில் திமுக 90 இடங்கள், விஜய் அவர்களுக்கு 70 இடங்கள், 35 இடங்கள் தான் அதிமுகவுக்கு அப்படின்ற அந்த கணிப்புகள்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ இந்த வேலைகள் வேணால் செஞ்சுட்டு இருக்கலாம். கடைசி வரைக்கும் அதிமுக ஜெயிக்கும்னு கருத்து கணிப்பு எந்த காலத்தில் கொடுத்துருக்குறாங்க? 2011 நீங்கள் கருத்து கணிப்பு அன்றைக்கி எடுத்துவேன், அதிமுக ஆட்சிக்கு ஒரு சிரமம், திமுகவின் ஆட்சி கருணாநிதியின் ஆட்சி தொடரும்னு போட்டாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தது.
2016 தமிழ்நாட்டு ஹிஸ்ட்ரியிலேயே செகண்ட் டைம் ஆட்சி தொடர்ந்த மாதிரி இல்லை எம்ஜிஆருக்கு பிறகு. எனவே அதிமுக கண்டிப்பாக தோற்று போயிடும், திமுக வரும்னு ஓட்டாங்க. 2016 தொடர்ச்சியாக ஆட்சி அமைச்சோம். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெல்வது கடினம்னு ரொம்ப கடினம்னு கருத்து கணிப்பு கொடுத்தாங்க. 37 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெருங்கட்சியாக, இந்தியாவில் தனிப்பெருங்கட்சியாக போய் அங்கே அமர்ந்தோம் நாடாளுமன்றத்தில். 2021 தேர்தலில் அதிமுக 10 இடங்களை தாண்டாதுன்னாங்க. அதிமுக 75 இடங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தபோது வென்றதை விட அதிகமான இடங்களை வென்று எதிர்க்கட்சியாக 75 இடங்கள் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்று நாங்கள் அமர்ந்தோம். இதில் எங்கத்தை இவங்க கருத்து கணிப்பு வச்சுட்டு என்ன பண்ணுறது? இந்த கருத்து கணிப்பெல்லாம் எவ்வளோ அற்பத்தனமான கருத்து கணிப்பு! இது யாரைய குளிர்விக்கிறதுக்கு போடுறீங்க, யார்கிட்ட காசு வாங்கிட்டு போடுறீங்கன்ட்டு இருக்குல்ல. அது நான் தமிழ் ஹிந்துவில் பார்த்தேன். நாங்கள் ஒன்றும் அதுக்கு ரிப்ளை பண்ண வேண்டியதில்லை. தமிழ் ஹிந்து அவங்க ஒன்று எழுதியிருந்தாங்க. அதில் ஒரு சில கட்சிகளினுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு இந்த வேலையை செய்கிறார்கள், இப்படி ஒன்று உருவாக்கி. இதெல்லாம் எப்போ எடுபடும்னா 1990கள் வரை 2000 வரை அப்படி ஒரு அரசு இன்னிலிருந்து ஒரு 20, 25, 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டா மக்களுக்கு இந்த அளவுக்கான போதிய புரிதல் இல்லாத காலம் ஒன்று இருந்திருக்கலாம். அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, எல்லாரும் போடுறாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க போலுக்குது, அவங்களுக்கே போட்டுருவோம் அப்படின்னு போய் போட்ட காலமில்ல. இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் திறம்பட சிந்திக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற திமுக ஆட்சி மிகப்பெரிய தவறை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது. எல்லா துறையினரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தெருக்கள் தோறும் ரவுடியிசம் இருக்கிறது, கஞ்சா புழக்கம் கட்டற்று கிடக்கிறது, கள்ளச்சாராய சாவு என்பது இயல்பானதாகி மாறிவிட்டது, சட்டம் ஒழுங்கு என்பது இல்லை, கட்ட பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குது காவல் நிலையத்துக்குள்ள. இத்தனை கொடுமையும் பார்க்கிற மக்கள் திமுகவை அப்புறப்படுத்தணும்னு நினைச்சிடறாங்க. நீ திமுக என்ன வேஷம் போட்டாலும் மக்கள் இனி அதை நம்ப தயாரில்லை. ஒன்று, திமுகவை அப்புறப்படுத்த யாரால் முடியும்? அப்போ அந்த இடத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும், திமுகவை வீழ்த்த அதிமுகவால் மட்டுமே முடியும். இல்லை, அந்த இடத்த தானே நாங்கள் கிளைம் பண்ணுறோம். தாவேகா திரும்ப திரும்ப யார் வேணால் கிளைம் பண்ணலாங்க. என்ன கிளைம் பண்ணுறதுல என்ன இருக்குது? நானும் கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து நானும் கிளைம் பண்ணலாம். இல்லை, இப்போ வெளியிருந்து பார்க்கும்போது சார், இப்போ அதிமுகலேருந்து நிறைய பேர் நீக்கப்படுறாங்க. உங்கள் டோன்லேயே சொல்கிறேன், நீக்கப்படுறாங்க. அவங்கெல்லாம் வேற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இப்போது செங்கோட்டையன் அவர்கள் தாவேகால சேர்றாரு. அந்த ஜோனெல்லாம் நான் பார்த்துக்க போகிறேன்றது அவர் வெளிப்படையாகவே பேசுகிறாரு. ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் திமுக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்திருந்தாங்க. கொங்கு மண்டலமே எங்கள் கோட்டைன்னு அதிமுக எப்போவுமே கிளைம் பண்ணுறது. இப்போ செங்கோட்டையன் அவர்களை வச்சு அதை தாவேக்காவும் கிளைம் பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த அழுத்தம் கூடும்போது அங்கே போட்டி இயல்பாகவே வரதான போகுது. இப்போ இதில் அழுத்தம் கூடுவதாக நாங்கள் நினச்சாதான் பிரச்சனை, எங்களுக்கு அழுத்தம் தெரிஞ்சால் தான் பிரச்சனை. எங்களை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் போனது என்பது எங்களுக்கு ஒரு சுமை இறக்கி வைக்கப்பட்டது, அவ்வளவுதான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஓபிச்செட்டிப்பாளையத்தில் கூடின கூட்டம்லாம் காசுக்கு வந்த கூட்டம்னு அவர் சொல்கிறார். அவர் என்ன வேணால் சொல்லிட்டு நான் என்னோட கருத்தை சொல்கிறேன். அது எங்களுடைய சுமை குறைந்தது. அது எங்கள் சுமை குறைந்தது என்பது கோபிச்செட்டிப்பாளையத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெறுகிற வெற்றியிலே நிரூபிக்கப்படும். புரியுதானுங்களா? தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற போது கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே போய் நாங்கள் வெற்றி விழா நடத்துவோம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அங்கே எங்கள் வேட்பாளர் அதிமுக பொதுச் செயலாளர் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் யாரை கைகாட்டுகிறாரோ அவர் வென்று வருவார் அந்த தொகுதியில். புரியுதுங்களா? கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோட்டை தான். சில சமயங்களிலே எங்கள் தேர்தல் வெற்றிகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் கிளை மட்டத்திலே இருக்கிற தொண்டன் வரைக்கும் உறுதியோடு நிற்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் அவரை வச்சு உடைச்சிருவாங்களா, இவரை வச்சு உடைச்சிருவாங்களா, எவரை வச்சும் உடைக்க முடியாது. புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் பெரும் முயற்சிகளை வேற செங்கோட்டையனுக்கு விட அவரை விட கொம்பாதி கொம்பனையெல்லாம் வச்சு முயற்சி பண்ணி பார்த்தாங்க. புரியுதுங்களா? உடைக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். எனவே செங்கோட்டையன் அவர்கள் போய்விட்டார், அவர் ஏதோ ஒன்று பேசுகிறார், அவர் பேசிவிட்டு போகட்டும். அதை பற்றியெல்லாம் அவர் ஒரு மூத்த தலைவராக சொல்லிக் கொள்கிறவர், அவர் அப்படியே இருக்கட்டும். அவரை நாம் மரியாதை குறைவாக பேசலை. அவர் விமர்சனம் வச்சார்னா அந்த விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்லலாம். இதெல்லாம் எதுவுமே எடுபட போவதில்லை. நீங்கள் பார்த்துக்கோங்க. 2026 தேர்தல் மிக தெளிவாக காட்டும். ஒரு பக்கம் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அதிமுக வளர்ச்சி பாதையில் தான் இருக்குன்றதை திரும்ப திரும்ப சொல்கிறீங்க. ஆனால் நடக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்கு பாஜகவினுடைய தமிழக தலைவராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு இணக்கமான சூழ்நிலை தான் இருக்குது. எல்லாமே சுமூகமாக கூடிருச்சுன்னாலும் பார்த்தாலும் கூட இப்போ முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களோடு பேசிக்கிட்டு இருக்காரு, ஓபிஎஸ் அவர்களோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. டெல்லி நிறைய காய் நகர்த்துறாங்க, இவங்களை வச்சு இதுக்குள்ளே கொண்டு வரக்கு பார்க்குறாங்க, ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க பார்க்குறாங்கன்றதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த சொல்கிறாங்கன்னு சொல்கிறவங்கள பேசாமல் இருக்கு சொன்னால் போதும். இது எல்லாமே போய் அப்போ என்னதான் நடக்கும்? கட்சி பொதுக்குழு நடக்குது. கட்சியினுடைய வெற்றிக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற வியூகத்தை எங்கள் பொதுச் செயலாளர் எங்கள் பொதுக்குழு உறுப்பினர்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார். எங்களுடைய நிர்வாகிகள் எங்களுடைய தலைவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு உணர்த்தப் போகிறார்கள் என்னென்ன படிகளை நாம் செய்ய போகிறோம் என்று. தேர்தல் வேலையை நாங்கள் பார்ப்போமா? இது ஒரு வேலையை எங்களுக்கு
யாருங்க இருக்கிற எனக்கு ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்த இன்டர்வியூ மூலமாக நான் சொல்கிறேன். அதிமுகலேருந்து மொத்தம் 4 பேரை நீக்கியிருக்கோம். 4 ஓட்டு நீக்கியிருக்கிறோம். புரியுதுங்களா? இந்த 4 ஓட்டு நீக்கினது எப்படி பண்ணுறதுன்னா, 4 பேர் நீக்கப்பட்டார்கள் நியூஸ் போட்டால் ஒரு நாள் நியூஸ் அது முடிஞ்சுது. அது அப்படி போடுறதில்ல. செங்கோட்டையன் என்ன செய்வார் அப்படின்னா, எடுத்தோன்னே போய் முதல்ல அவர் வந்து திடீர்னு டெல்லி ஓவர் பத்திரிகையாளர் வச்சாங்கன்னா, காலம் கனியும் பதில் சொல்கிறேன், பிறகு பேசுகிறேன், நான் அழைக்கும் போது பேசுகிறேன். எதுக்கு இது? செய்தி போட்டே இருக்கணும் 3 நாளைக்கு ஒருக்கா. புரியுதுங்களா? அப்படி என்னத்ததாயா பேச போகிறீங்கன்னு சொல்லி அங்கே வந்து பத்திரிகையாளர் மைக்க வச்சா ஒன்றுமே பேசல. எதற்காக சொல்கிறேன் என்றால் அதை கடைசி வரைக்கும் எதற்காகன்னு சொல்லவே இல்லையே. முடிஞ்சுது. அது முடிஞ்சுதா? திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு பத்திரிகையாளர் கூப்பிட்டு கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும், நான் கெடு வைக்கிறேன். அது ஒரு நியூஸு. உடனே கட்சி நடவடிக்கை எடுத்தாகணும். கட்சி நடவடிக்கை எடுக்குது, அவரை பொறுப்புகளிலிருந்து நீக்குது. இது கொஞ்ச நாள் நியூஸ். இது பொறுப்புகளிலிருந்து நீக்குது. அடுத்து மறுபடியும் போய் ஓபிஎஸோடு ஒரே வாகனத்தில் பயணித்தார், மறுபடியும் நியூஸு. கட்சி அவரை டிஸ்மிஸ் பண்ணுது, மறுபடியும் நியூஸு. மறுபடியும் 2 நாள் கழிச்சு தாவேகாவில் சேருவாரா, அது 3 நாள் நியூஸு. ஒரே ஒரு ஆளை நீக்கினதுக்கு 35 நாள் நீங்கள் தொடர்ச்சியாக நியூஸ் போட்டுகிட்டே இருக்கும். இந்த நியூஸ் போடுறது தான் இவங்களோட அஜெண்டா. புரிஞ்சுங்களா? இவங்களுடைய வேலையே என்னென்னா, இப்போ செங்கோட்டையன் அங்கே வர்றாருன்னா நீங்கள் நியூஸ் போடாமல் இருக்க முடியாது, ஏன்னா அங்கே நடக்குது சம்பவம். அப்போ இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, இதை எப்படியாவது நியூஸ் ஆக்கிட்டே இருங்க. இவ்வளவு ஆண்டு காலம் அதிமுகவில் பயணம் இருந்தது, அவரும் ஒரு முக்கியமான நபர் அப்படின்றனால தான் அந்த அவளும் ஒரு முக்கியமான நபர். அவரை நீக்கியாச்சு. நீக்கினது ஒரு நாள் செய்தி தானே. அதுக்கப்புறம் அவர் போய் பண்ணுறது தானே அடுத்த அரசியல் செய்தி. அதை போடுங்க, யாரும் வேண்டாங்கிறா. அவர் இன்னொரு கட்சிக்கு போய் அங்கே அரசியல் செய்தி வந்தார்னா எங்களுக்கு ஒன்று அவர் செய்தி நீங்கள் போட்டு போங்க. ஆனால் உங்கள் வேலை என்ன? இது நடந்தது என்ன? ஒரே ஒரு ஆள் நீக்கப்படுகிறார் என்பதை கிட்டத்தட்ட நீங்க 2 மாசத்துக்கு நியூஸ் ஆக்குறாங்க இவங்க. இல்ல இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய இல்ல செங்கோட்டையன் அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஓபிஎஸ் அவர்களுடைய எவ்வளவு நாள் சார் பேசுவீங்க? இதை எத்தனை நாள் பேசிட்டே இருப்பீங்க? செங்கோட்டையனுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, செங்கோட்டை 70ல இருந்து இருந்தார், செங்கோட்டை அட இதைத்தானையா 10 நாங்க முதல் நாள் நீங்க கேட்ட அன்னைக்கு இதுக்கு பதில் சொல்லிட்டோம். இதை எத்தனை நாளைக்கு பேசுவீங்க? அப்ப பேசுறவனுடைய நோக்கம் என்ன? இது யார் பேச வைக்கிறா? புரியுதுங்களா? எதையுமே பேசக்கூடாது. இப்ப ஒரு அரசு வழக்கறிஞர் திமுகவுக்காரர், திமுகவுடைய பொறுப்பாளர், அரசு வழக்கறிஞரை வெட்டி கொலை செய்யறான் ஆபீஸ்க்குள்ள போய். நடக்குதா இல்லையா நம்ம நாட்டில்? அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பேப்பர் பார்க்குறோம், ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டருடைய கணவர் நடு ரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். அதற்கு அடுத்த நாள் போலீஸ்காரரே காவல் நிலையத்திற்குள்ளே புகுந்து குத்தி கொலை செய்யப்படுகிறார். நடக்குதா இல்லையா? நம்ம பாரிக்காரனர்ல பாரிமுனையில் அருவாளையும் கத்தியும் தூக்கிட்டு ரவுடி ஓடுறான். கல்லூரி பிள்ளைங்க நின்றுக்கிற பிள்ளைங்க தெரிச்சு ஓடுது பயந்து நடுங்கி. நடந்துச்சா இல்லையா? நீங்கள் கோயம்பேட்டில் வந்து சரித்திர பதிவேடு குற்றவாளி இதிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்தவன் போய் வீட்டுக்குள்ளே புகுந்து மக்களை வெட்டுறான். யாருன்னு தெரியாத அப்பாவி மக்களை வீட்டுக்குள்ளே போய் வெட்டுறான். தெருவில் துரத்தி வெட்டினானா இல்லையா? இதுதான் பிரச்சனை. இந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கிற சட்டம் ஒழுங்கு, இந்த அளவுக்கு இந்த அரசு கெடுத்து விட்டது என்பதை மக்கள் பார்க்கவே கூடாது. என்றால் என்ன பண்ண வேண்டும்? செங்கோட்டையனுக்கு அனுபவம் இருக்குதுங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கணும். பைத்தியமையா நீங்கன்னு கேட்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். புரியுதுங்களா? நீ என்ன பிரச்சனைனா, அதிமுக பக்கம் மக்கள் திரும்ப விட விடாதபடி, அதிமுகவில் ஏதோ குறை இருக்கிறது, அதிமுகவில் வந்து பிளவு வந்து விட்டது என்று ஒரு காட்சியை மீண்டும் மீண்டும் காட்டுவதற்காக, அப்படி காட்டி மக்களிடம் இருக்கிற நம்பிக்கை குறைக்க வேண்டும் என்பதுதான் திமுக போட்டிருக்கிற அசைன்மெண்ட். இதுக்கு தான் 2 நாளைக்கு ஒருக்கா ஒன்று கொடுத்துட்டேன். நான் இன்னொன்று தெளிவாக சொல்கிறேன். டிடிவி தினகரன் இருக்கிறாரு, ஓபிஎஸ் இருக்காரு, இவங்களெல்லாம் சேர்த்திக்க நிறைய பேரும் கிளம்பியிருக்காங்க. அரசியல் விமர்சகர்களுக்கு வந்து பெரிய அக்கறை அதிமுக மேலே. புரியுதுங்களா? இவரை கிளம்பி பதில் சொல்லி ஊருக்குள்ளே நியாயம் பேசிகிட்டே இருக்கிறது. இதையே நான் சொல்கிறேன், இதே டிடிவி தினகரனோடு அவர் பாதையில் அவரை நம்பி அவரோடு இணைந்து பயணித்தவர்கள், அவருடைய பாதை சரியில்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியாகத்தான் இருக்கிறது என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திரும்பி இதே கட்சியில் இன்றைக்கு மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா இந்த பேசிட்டு இருக்க அரசியல் விமர்சகர்களுக்கு? யாரையுமே எங்கள் பொதுச் செயலாளர் சேர்த்திக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா அவங்களை சேர்த்திக்கிட்டது இல்லை. எப்படி இன்னைக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்க? எங்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்களாக இருக்கிறார்கள். தொலைக்காட்சிகளில் உட்கார்ந்து விவாதிக்கிறாங்க. இதே டிடிவி தினகரனோடு கட்சிக்கு போனவங்க, ஒட்டுமொத்த கட்சியும் டிடிவி தினகரன்கிட்ட இருந்து இந்த ஓபிஎஸ் கூட போனவங்க எல்லாம் திரும்பி வந்தாச்சு, அவங்கள சேர்த்தியாச்சு. அவங்க சேர்த்துனது மட்டுமல்ல, அவங்க அதிமுகவில் தொடர்ச்சியாக காலகாலமாக இருப்பவர்கள் என்கிற முறையில் அவர்களுக்கு உரிய பொறுப்புகள் வழங்கப்பட்டு, நான் தான் சொல்கிறேன் பாருங்க, மாவட்ட செயலாளர்களாக, மாநில பொறுப்பாளர்களாக, கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்களாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அவங்களை யாரையும் பார்க்கறது இல்லை. இந்த 4 பேர்த்த சேர்த்துலையே இதனால் கட்சி வலுவிழந்துருமென்னா எங்களுக்கு 4 ஓட்டுனால
என்ன நடந்தாலும் நடந்துட்டு போட்டு கொடுங்க. இல்லை, இப்போது நீங்கள் சொல்கிறது இதெல்லாம் செய்தியை மடைமாத்துறதுக்கு தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு கெடு கொடுக்குறாரு 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு. அப்போது அவருடைய இல்லை அதில் அவருடைய அரசியல் வாழ்க்கையும் இருக்கும் இல்லையா? வெறும் செய்திக்காக அப்படி ஒருத்தர் ஏங்க இது என்னங்க இது பதில் சொல்கிறது? அவர் யாருக்குங்க கெடு கொடுக்குறாரு? அவரை கட்சி விட்டு நாங்கள் நீக்கி 3 வருஷம் ஆச்சு. அவர் யாருக்கு கெடு கொடுக்குறாரு? அவர் யாராவது ஏதாவது பண்ண வேண்டாம்னு சொன்னாங்களா? அவர் போய் ஒரு கட்சி தொடங்கட்டும், அவர் வேறு ஏதாவது கட்சியில் சேர்ந்துக்கிட்டோம், இல்லை அவர் ஏதாவது பழையபடி ஏதாவது தர்ம யுத்தம் நடத்துறதுக்கு போய் அவர் டிடிவி தினகரனை மீட் பண்ணிட்டு வரட்டும். அவர் என்ன அவருக்கு இப்போ நாங்கள் ஏதாவது அவர் தொந்தரவு பண்ணுறோமா? அவர் என்னத்துக்கு கெடு கொடுக்குறாரு? யாருக்கு கெடு கொடுக்குறாரு? எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே. நாங்கள் இதுக்கு ரியாக்ட் பண்ணுறது எங்கள் வேலையா? தானே கெடு கொடுக்குறாரு முன்னாள் முதலமைச்சர். நாங்கள் அதுக்கு எப்படிங்க ரியாக்ட் பண்ண முடியும்? அது எங்க இதுக்கெல்லாம் நாங்கள் நீ என்ன சொல்கிறது இல்லை. அவர் யாராக வேணா இருக்கட்டும், கட்சியிலேருந்து நாங்கள் நீக்கிட்டோம் 3 வருஷமாச்சு. அதுக்கப்புறம் என்னைக்காச்சும் அவர் நாங்கள் சேர்த்திக்கிறோம் நாங்கள் கேட்டு சொல்லியிருக்கோமா? எங்கள் கட்சி சொல்லியிருக்கா? அப்புறம் நீ என்ன கெடு விதிச்சுட்டு இருக்கிற? என்னத்துக்கு கெடு விதிக்கிறீங்க? யாருக்கு விதிக்கிறீங்க? விதிச்சாருன்னா விதிக்கிட்டு அவரை பற்றி அவருக்கு என்ன நாங்கள் ரிப்ளை பண்ணுறது? என்ன ரிப்ளை பண்ண முடியும்? நீங்கள் இதெல்லாம் தடம் போகாத நியாயம் சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இந்த நியாயம் பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் போய் இதுதான் எங்கள் வேலை. இல்லை, இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு இது வந்து அதிமுக கிடையாது, அமித்ஷா திமுக அப்படின்னு. ஏன்னா பிஜேபியோட அவ்வளோ இணக்கமாயிட்டாங்க, பாஜக தடம் பதிக்குதுன்னா அதுக்கு அதிமுக தான் காரணமாக இருக்க போகுது. அது அவருக்கு ஒரே அரசியல் தான். 5 வருஷமாக அவங்க அதைத்தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்துமே அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிமுகவை குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் 4.5 வருஷம் ஆட்சி முடிச்சிருக்கிற திமுக இவ்வளவு பிழைகளை செய்திருக்கிறது நாங்கள் ஒன்றொன்றா சுட்டி காட்டுறோம். நாட்டையே சீரழித்திருக்கிறது என்பதை சொல்லுகிறோம். 10 லட்சம் கோடி கடனுக்கு கொண்டு போய் நிறுத்திக்கிறீன்னு சொல்கிறோம். மக்கள் பணத்தை வெளிப்படையாக இன்றைக்கு திருடுகிற இடத்திலே இன்றைக்கு திமுகவின் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேர் மேலேயும் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள், அத்தனை பேரும் முன்னாடி நிற்கிறாங்க. ஈடின் ரைடில் அத்தனை பேரும் மாட்டிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு சிக்கல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சொந்த கட்சியின் அமைச்சரே 30,000 கோடியை இந்த உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் சேர்ந்து திருடிட்டாங்கன்னு சொல்லி அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொந்த கட்சியின் அமைச்சர் பேசிய ஆடியோவே வெளியே வந்துச்சு. 2 வருஷத்தில் 30,000 கோடி திருடன் இந்த கும்பல் தான் இன்னைக்கு அதிமுகவை பற்றி குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை என்கிற போது ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது. அது என்ன வழினா, பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறாங்க. பிஜேபி பற்றி சொல்லுகிற குறை என்னெல்லாம் குறை சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லி இவர்களோட அதிமுக கூட்டணி. நம்மளை பார்த்து இவங்க அதிமுகவுக்கு அடிமை, அதிமுக வந்து அடிமையாகிவிட்டது பிஜேபிக்கு. நான் தான் 100 தடவை கேட்டேன். மான ரோசம் இருக்கிற ஒரு திமுக காரன் பதில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வரைக்கும். உதயநிதி சொல்லுவாரா? உதயநிதிக்கு ஒரு இளவும் தெரியாது, அவர் விடுங்க. திமுக விஷயம் தெரிஞ்சவனாவது யாராவது 2 பேர் பதில் சொல்லுவீங்களா? நான் கேட்குறேனே, அதிமுக கூட்டணியில் இருக்கிற போது தானே, அதிமுக ஆட்சியில் பங்கெடுக்கல, மத்தியில் கூட்டணி தேர்தல் கூட்டணி வச்சோம் பிஜேபி கூட. அப்போ தானே நாங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டு வந்தோம். பிஜேபி அன்னைக்கு அதை ஏற்றுக்கல. பிஜேபி தாண்டி தானே செஞ்சோம். 7.5 விழுக்காடு உள்இட ஒதுக்கீடு அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் கொண்டு வந்த போது நீட் தேர்வில் ஆளுநர் கையெழுத்து போடலையே. ஆளுநரை மீறி அந்த சட்டத்தை எங்கள் பொதுச் செயலாளர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்து நிறைவேற்றினாரா இல்லையா? பிஜேபி தாண்டி தானே செஞ்சோம். பிஜேபி மும்மொழி கொள்கை கொண்டு வந்தது, புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது எங்கள் ஆட்சி காலம் தானே. நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறோம். எங்கள் முதலமைச்சர், எங்கள் பொதுச் செயலாளர் தானே இந்தியாவிலேயே ஒரே முதலமைச்சர், முதல் மனிதராக அவர் தானே குரல் கொடுத்தார், தமிழ்நாடு இருமொழி கொள்கையிலே தொடரும், ஒரு நாளும் நாங்கள் மும்மொழியை ஏற்க மாட்டோம்னு. இதெல்லாம் தான் பிஜேபிக்கு அடிமையாக போகிறதா? நாங்கள் இருங்க, இந்த மாதிரி காங்கிரஸ் கூடயோ பிஜேபி கூடயோ கூட்டணியில் இருந்து ஆட்சியிலும் திமுக பங்கெடுத்திருந்த காலகட்டத்தில் மத்திய அரசு தமிழ்நாட்டின் கேடாக கொண்டு வந்த ஏதாவது ஒரு திட்டத்தை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம். மத்திய அரசுக்கு எதிராக, எங்கள் கூட்டணியில் இருந்த மத்திய அரசுக்கு எதிராக நாங்கள் பணியாற்றி வென்று காட்டினோம்னு ஒன்னே வரலாற்றில் காட்டுங்க ஐயான்னு கேட்குறேன். நான் 5 வருஷமா கேட்குறேன். உதயநிதி வாய் திறப்பியா? பதில் சொல்ல முடியும்? ஏன்னா பதில் இல்லை, ஒன்றுமே செஞ்சதில்லை. மத்திய அரசில் நீ கூட்டணியில் இருந்த போதெல்லாம் தமிழ்நாட்டை காட்டி கொடுத்திருக்கிறாய், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை அடகு வைத்திருக்கிறாய். நான் கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி மோசம், பாரதிய ஜனதா கட்சி மோசம் ஒரு நரேட்டிவ் இங்கே செட் பண்ணுறே இல்லை. இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டு மீனவர்கள் கடலிலே கொல்லப்படுவது இல்லாமல் போயிருக்கா இல்லையா? இன்னைக்கு அங்கே ஒன்று நடந்துருச்சு, இங்கே ஒன்று நடந்துருச்சுன்னு பேசுகிற அளவுக்கு அது குறைந்தபட்சம் நம்ம வந்துட்டோம். அது போதும் நான் சொல்லலை, ஆனால் குறைந்தபட்சம் வந்துட்டோம். 1000 மீனவர்களை கொண்டான்ல, தந்தையும் மகனையும் ஓரினச் சேர்க்கைக்கு உட்படுத்தி கொலை செஞ்சான்ல நடுக்கடல்ல. இந்த இவங்க தான் அன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துருந்த, நீ தான் உட்காந்துருந்த காங்கிரஸ் கூட சேர்ந்து. என்னமோ பெரிய காங்கிரஸ்க்கு புனித பட்டம் கட்டிட்டு இருக்கிற நீ, பெரிய என்னமோ உலகத்தில் இல்லாத ஆட்சிக்கா? 50-60 ஆண்டு காலம் இந்த மண்ணை சீரழித்து நாசமாக்கிய அந்த காங்கிரஸ் கட்சி, அவன் பெரிய அவங்க காங்கிரஸ்க்கு ஒரு புனிதர் வேடம். இந்த ராகுல் காந்திக்கு இப்போ தான் அவர் இறங்கி வந்திருக்கிற இறை தூதர். அவரு யார் இந்த ராகுல் காந்தி? நீ குடும்ப அரசியல், அவன் குடும்ப அரசியல், 2 குடும்ப அரசியல், 2 குடும்பம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் கொள்ளையடிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், பாரதிய ஜனதா மேலே இருக்கிற விமர்சனங்கள் இருக்கிறது.
பாரதிய ஜனதாவும் நாங்களும் ஒத்த கொள்கை கொண்டவர்கள் அல்ல. எங்களுக்கு கொள்கை நேர் எதிரான கொள்கை கூட உண்டு. ஆனால் கூட்டணி என்பது, தேர்தல் கூட்டணி என்பது கொள்கை அடிப்படையிலானது அல்ல. 2 பேருக்கு ஒரே கொள்கைனா கட்சி சேர்த்திக்கல, எதுக்கு 2 கட்சி? தேர்தல் கூட்டணி என்பது அன்றைய காலச்சூழலில் ஏற்படுகிற அரசியல் நிலவரங்களை பொறுத்து உருவாவது. அப்படி தமிழ்நாட்டை இன்றைக்கு காப்பாற்றியாக வேண்டும். திமுகவினுடைய இந்த ஆக்டோபஸ் கரங்களிலிருந்து தமிழ்நாடு விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம். அவ்வளவுதான் பிஜேபி. எனவே இதை வந்து மீண்டும் 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 அவர்கள் அடிமையாகி விட்டார்கள். வேற பேசுற கொண்டுமே பேசிட்டு இருப்பாங்க. இல்ல, சில சந்தர்ப்பங்கள்ல சமரசம் செய்யறீங்க. இப்ப எஸ்ஐஆர் விஷயங்கள்ல கூட வந்து குடியுரிமை பறிக்கப்படுவதற்கான சூழல் இருக்கு. அதனால தான் திமுக எதிர்க்குது. ஆனா கூட்டணியில் இருக்கிறனால அதிமுக இதை எதிர்க்க மாட்டேங்குது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க. எஸ்ஐஆர்ல என்ன பிரச்சனை நீங்க சொல்லுங்க. திமுகவினுடைய அவங்க சொன்னது நீங்க எனக்கு சொல்லுங்களேன். என்ன சொல்றாங்க முதல்ல அவங்க? எஸ்ஐஆர்ல என்ன பிரச்சனை? குடியுரிமை எப்படி பறிக்க முடியும் எஸ்ஐஆர் வச்சு? அவங்க சிட்டிசன்னா இல்லையான்றதெல்லாம் செக் பண்ணுறாங்க. அதை வச்சு இதை வந்து நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வேண்டாதவங்களையெல்லாம் நீக்குவாங்கன்றதை அவங்க வைக்கிற தரப்பு வாதமாக வைக்கிறாங்க. இதில் ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா? எஸ்ஐஆர் என்பது என்ன? வாக்காளர் பட்டியல் இருக்குங்க. வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களினுடைய பெயர் இருக்குது. அந்த இறந்தவர்கள் பெயர்கள் நீக்கப்பட வேண்டும். இடம் மாறி போனவர்கள் 2 ஓட்டு 3 ஓட்டு வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். போலி வாக்காளர்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நீக்கப்படணுமா வேண்டாமா? இதெல்லாம் நீக்கும், நிச்சயமாக நீக்கப்படணும். இதை வந்து ஏற்கனவே பீகாரில் செஞ்சாங்க. பீகாரில் கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டுச்சு. 65 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டுச்சு. அது அந்த 65 லட்சம் நீக்கப்பட்டுச்சு இல்லைங்க. அதில் யாராவது ஒரு 10,000 பேராவது, 60 லட்சத்தில் 10,000 பேராவது எங்கள் வாக்கில் இருந்த வாக்கை நீக்கிட்டான்னு வந்து சொன்னானா? கம்ப்ளைண்ட் இருக்கா இன்னைக்கு வரைக்கும்? ஒரு போராட்டம் நடந்தது உண்டா? எதுவுமே இல்லை. அப்போ நீக்கப்பட்டது எல்லாமே போலியாக சேர்க்கப்பட்டிருந்த அல்லது தவறுதலாக சேர்க்கப்பட்டிருந்த பெயர்கள் தான் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வருது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வரும்போது இறந்தவர்கள் பெயரை நீக்க வேண்டும், போலி வாக்காளர்கள் நீக்க. நாங்களே எங்களுடைய பொதுச் செயலாளரை எடுத்து கொடுத்தார். இதே நம்ம பக்கத்தில் இருக்கிற தாம்பரத்தில் தானுங்க. தாம்பரத்தில் ஒரே வீட்டில் 500 ஓட்டு என்னமோ இருந்தது. ஒரே வீட்டில் ஒரு டோர் நம்பரில் எப்படிங்க 500 ஓட்டு எப்படி இருந்தது? அப்போ கேட்டால் இன்னைக்கு கலெக்டர் வந்து காதுக்கு பூ சுற்றுறாரு. இங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் கலெக்டர் அவரை சொல்லி தப்பு இல்லை. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுதோ அதை சொல்லுகிறார். அங்கே என்ன இருந்துச்சு? அங்கே சர்ச் இருந்தது. அதுக்குள்ளே ஊழியர். சர்ச்சுக்கோ கோயிலுக்கோ மசூதிக்கோ ஓட்டு உண்டா? வீட்டுக்கு தானே ஓட்டு. வீட்டுக்கு எங்கே ஓட்டு கொடுத்துருக்கிறீங்க? அப்போ எப்படி நீ 500 ஓட்டு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு டோர் நம்பரில் இருந்துச்சு? இது மோசடியா இல்லையா? இந்த மோசடி நீக்கணும்னு கேட்டோம். இதுக்கு தான் எஸ்ஐஆர் வருது. இதில் எதிர்க்கிறதுக்கு என்ன சார் இருக்குது? என்ன இருக்கு? போலி வாக்காளர்களை சேர்த்துக்கிறது தான் ஜனநாயகத்துக்கு வெளிச்சம் இருக்குமா? அப்போ அதிமுக இதை நடத்துங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் போலி வாக்காளர் சேர்க்கலை. போலி வாக்காளர் சேர்த்துக்கிறவன் பயப்படுறேன். இல்லை, எந்த முகாந்திரமும் இல்லாமல் திமுக வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுது. அதில் வந்து ஒரு பண்ணுறது எல்லாமே வந்து அரசியலுக்காக செய்கிறது தான் சார். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ திமுக வந்து நான் உங்கள்கிட்ட வெளிப்படையாக கேட்குறேன். இந்த நிகழ்ச்சி பார்க்குற மக்கள் சொல்லட்டும். தொகுதி மறுசீரமைப்பு செய்ய விடமாட்டோம், தமிழ்நாடு விடாது, தமிழ்நாடு போராடும், பூரா மாவட்டம் முழுக்க போராட்டம், அனைத்து கட்சி கூட்டம். தொகுதி மறுசீரமைப்பு நடந்திருக்கா? யாராவது சொல்லியிருக்காங்களா மறுசீரமைப்பு நடக்கும், உங்களுக்கு மக்கள் தொகையை பொறுத்து நாங்கள் சீட்டை குறைச்சிரும்? ஒரு பேச்சாவது உண்டா? ஒரு அறிவிப்பு உண்டா? அதுக்கெல்லாம் ஒருபடி மேலே போய் இந்தியாவினுடைய ஹோம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு, அப்படி ஒரு திட்டமே இல்லைன்ட்டார். நீ எதுக்கு போராடின? நீ எதுக்கு போராடுறேன்னு சொன்ன? சார், பிரச்சனையே இல்லை, புரியுதுங்களா? இல்லாத ஒன்றை இவங்களா பிரச்சனையாக காட்டுறது. இப்போ பதில் சொல்லணும் ஸ்டாலினோ உதயநிதியோ. என்னாச்சு இந்த தொகுதி மறுசீரமைப்பு? ஏன் நீ திடீர்னு போராடின என்னமோ பண்ண? இப்போ வந்தீங்க எஸ்ஐஆர் கூடாது. ஏன் கூடாது? லாஜிக்கலாக ஒரு ஆன்சர் சொல்லு. எதுக்கு கூடாது? இஸ்லாமியர்கள் ஓட்டை நீக்கிடுவாங்க, கிறிஸ்துவர்கள் ஓட்டை நீக்கிடுவாங்க. எப்படி நீக்குவாங்க? எஸ்ஐஆர் செய்ய போற பணியாளர்கள் அத்தனை பேரும் அரசு ஊழியர்கள், அத்தனை பேரும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள். எப்படி நீக்குவாங்க? உன்னுடைய ஊழியர்கள் தவறு செய்வார்கள்னு நீயே சொன்னீங்கன்னா, அரசு ஊழியர்கள் தவறு செய்வாங்கன்னு அரசே சொல்லிச்சுன்னா, இது எங்க போய் முட்டிக்கிறது நாங்க? அப்ப இதுல எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன தெரியுங்களா? திமுக சொல்லுதுன்னு சொல்லிட்டு எதிர்க்கிறது மட்டும்தான் தங்கள் வேலைன்னு நினைச்சிட்டு சில பேர் கட்சி நடத்திட்டு இருக்காங்க நாட்டில். எதுக்குன்னே எல்லாம் எதிர்க்கிறது. பதில சொல்லியே என்ன ரீசனுக்கு எதிர்க்கிறீங்க? சரி, இப்போ எஸ்ஐஆர் முடிஞ்சிருச்சு, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க? பாதிக்கப்பட்டிருந்தா அது காரணம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இல்லையா? அதுக்கு நாங்கள் வழக்கு போட்டிருக்கிறோம். முறையாக எஸ்ஐஆரை நடத்தலைன்னு சொல்லி. நேற்று கூட பாருங்க, நாம் தமிழர் கட்சியில் ஒரு வேட்பாளரை இறந்தவர் பட்டியலில் தூக்கிட்டானுங்க. அப்போ நீ எந்த லட்சணத்தை நடத்திக்கிறீன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதைத்தான் நாங்கள் கோர்ட்டில் போட்டோம், எஸ்ஐஆரை ஒழுங்காக நடத்த சொல்லுன்னு. பண்ணுறதெல்லாம் கோட்டை விட்டுட்டு போலி வாக்காளர்களை இவ்வளவு சேர்த்து வச்சுட்டு
பொய் ஓட்டுலேயே ஜெயிச்சிட்டு இருக்கிற திமுக, வாக்கு திருடர்களாக திமுக தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் கூட முறைப்படி ஒழுங்காக இவர்கள் நடத்தி முடிக்கவில்லை. நான் சொல்லுகிறேன், எல்லாத்தையும் எழுதி போட்டு எல்லாத்துக்கும் எந்த ஓட்டையும் இது கம்மி பண்ணக்கூடாது, எல்லாத்துக்கும் சைன் போட்டு நீங்களே போட்டுன்னு அரசு ஊழியர்களை வச்சு சைன் பண்ண வச்சுருக்காங்க. பிஎல்ஓ இல்லை பிஎல்ஏவையும் இவங்களையும் வச்சுமே பண்ண வச்சுருக்காங்க. 2 கட்சிக்காரனும் சரி அரசு ஊழியரும் சரி 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை இப்போ பண்ண வச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. கோர்ட்டில் போட்டு தான் அவங்க வேறு வழி இல்லை. அதுக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கோம். நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம், முறையாக நடத்தலை அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதை நிரூபிப்போம் நாங்கள். MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.